வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 1க்கு வரப்போகுது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை தொடர்ந்து உங்களுக்கு ஜூன் 15 குரூப் 1 ப்ரிலிமினரி நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 1லேருந்து உங்களுக்கு ஜூன் 15 வரைக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 75 டேஸ் வரும். இப்போ இருந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 85 டேஸ் கிட்ட வரும். கிட்டத்தட்ட 85 நாட்கள் இருக்குது குரூப் 1க்கு. ஸோ இந்த 85 நாட்கள் குரூப் 1 ப்ரிலிமினரியை கிளியர் பண்ண போதுமானதாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதுமானதாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து இப்போ குரூப் 4 படிச்சுட்ருக்கேன் சார், நான் இப்போ தான் குரூப் 4 ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ குரூப் 4 படிச்சுட்ருக்கேன், என்னால் குரூப் 1 ப்ரிலிமினரிலாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்கள் குரூப் 4க்கான ஒரு தளத்தை நீங்கள் தெளிவாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய அந்த தளம் வந்து உங்களுக்கு குரூப் 1 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணலாம். அதை தொடர்ந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா குரூப் 2 ப்ரிலிமினரி அதையும் ஈஸியாகவே கிராக் பண்ண முடியும். ஏன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட தயாராக இருக்கிறாங்க. ஏப்ரல் 1 உங்களுக்கு குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வருது, ஏப்ரல் 25 குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வருது, மே 21 உங்களுக்கு குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ எல்லா எக்ஸாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 1 மந்த் கேப்பில் தான் உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமே வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறத ரொம்ப தெளிவாக படிச்சிருங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னாலே எல்லா எக்ஸாமையும் உங்களால் எளிமையாக கிராக் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக படிங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்க சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1க்கான ஒரு சிலபஸ் இது. ஸோ இந்த சிலபஸை நம்ம வந்து ஈஸியாக டீகோட் பண்ணி ரொம்ப எளிமையாக வந்து இந்த 85 நாட்களை சரியாக பயன்படுத்துகிறோம்னா கிராக் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4க்கும் இந்த குரூப் 1 ப்ரிலிமினரிக்குமான இந்த ஒப்பீட்டை பார்த்துடலாம். இந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா இந்த 3வது யூனிட் 3 எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே இந்த யூனிட் 1 யூனிட் 2 இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ் ஜியாகிரஃபி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். படித்தா சந்தோஷம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ அந்த டாபிக்ஸை நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா கவர் பண்ணி முடிக்கணும். ஸோ இந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சயின்ஸையோ ஜியாகிரஃபியோ நீங்கள் வந்து டச் பண்ணணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த யூனிட் 3 என்ன இருக்குது பாருங்கள். இந்த யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எத்தனை கொஸ்டின் நாங்கள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்கன்னா 25 கேள்விகள் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தான் உங்களுக்கு குரூப் 4லையும் இதே டாபிக் அப்படியே கவர் ஆகும். உங்களுக்கு ஐஎன்எம் அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி டாபிக் அப்படியே கவர் ஆகும் குரூப் 4ல். ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 கொஷின்ஸ் வந்து அதில் கேட்பாங்க. இது வந்து குரூப் 4க்கான ஒரு இது 10 கொஷின் கேட்குறாங்க. இதே டாபிக் தான் அப்படியே உங்களுக்கு எதில் இருக்குது, குரூப் 1ல் இருக்குது. இதில் உங்களுக்கு 25 கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இந்தியன் பாலிட்டியில் 40 கொஷின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே இது குரூப் 4ல் பாருங்கள், அதே இந்தியன் பாலிட்டி 15 கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே யூனிட் 5 என்ன இருக்குன்னா இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முதல்ல யூனிட் 9 இருந்துச்சு, இப்போது யூனிட் 5 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. ரெண்டத்தையும் சேர்த்து எக்கனாமியை சேர்த்து இதில் 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சொல்லையா 50 கொஷின் கேட்குறாங்க. இதே இது குரூப் 4ல் பாருங்களேன், குரூப் 4ல் இதுலேருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 6ல் தமிழ்நாடுடைய வரலாறு நாகரிகம் பண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது யூனிட் 8ன்னு சொல்லி முதல்ல இருந்துச்சு, இப்போ யூனிட் 6 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. இதில் குரூப் 4ல் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதே குரூப் 1ல் பாருங்களேன், அதே யூனிட் 6ல் குரூப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க? 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஜியாகிரஃபி சயின்ஸ் இதை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னாலே மிச்சத்தை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கனாலே 180 கொஷின்ஸ் உங்களால் சாலிடாக படிக்க முடியும். ஏன்னா இந்த 10 சயின்ஸ் இருக்குது, 10 ஜியாகிரஃபி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சயின்ஸ் ஜியாகிரஃபிலாம் வந்து ரொம்ப தெளிவாக படிச்சிருந்தாலுமே நமக்கு தெரியாத கேள்விகள்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்மளால் நல்லா அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி 180 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் படிச்சிங்கனால 25 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடும். இந்தியன் பாலிட்டி படிச்சிங்கன்னா 40 கொஸ்டின் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு படிச்சிங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும். ஸோ இந்த 2 டாபிக் பாலிட்டியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாலே உங்களுக்கு 90 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. அதுபோக யூனிட் 8ன்னு சொல்ல போகிற தமிழ்நாடு நாகரிகம் பண்பாடு படிச்சிங்க அப்படின்னா இன்னும் 40 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. 130 கொஸ்டின்ஸ் 3 டாபிக் படிச்சாலே உங்களுக்கு 130 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஐஎன்எம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 155 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும், 155 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா? இதில் 15 ஆப்டிடியூடு 10 ரீசனிங். இது சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு எங்கே இருக்குது குரூப் 4லையும் அப்படியே 15 ஆப்டிடியூடு 10 ரீசனிங் கேட்டுருக்காங்க. அதே ஹெட்டிங் தான். ஸோ இதில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் குரூப் 4 தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் குரூப் 1 ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். சார் நான் குரூப் 1 எதுக்கு சார் கிளியர் பண்ணேன், குரூப் 4 வேலை கிடைச்சாலே போதும் சார் அப்படின்னு ரொம்ப உங்களுடைய திறமையை நீங்களே வந்து குறைவாக மதிப்பிடாதீங்க. ஏன்னா உள்ளுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 100 பேத்துக்குள்ளே 200 பேத்துக்குள்ளே நீங்கள் குரூப் 4ல் உள்ளே வந்துட்டு ஒரு குரூப் 4ல் ஜூனியர் ஸ்டூடெண்டாக உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே. ஸோ வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு தோணும். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறமா தான் நமக்கு என்ன தோணும், நம்மளுடைய திறமைக்கு நம்ம குரூப் 1 எழுதணும், குரூப் 2 எழுதணும்னு சொல்லி மேலே நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போதைக்கு குரூப் 4 போனால் போகும் சார் நினைக்கிறீங்க. ஸோ நல்லா படிங்க, நல்ல விஷயம். குரூப் 4க்கு உங்களுடைய முழு முயற்சியை கொடுத்து படிங்க.
அதே நேரத்தில் குரூப் ஒன்னையும் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ குரூப் ஒன்லையும் உங்களுடைய முயற்சியை கொடுத்து பார்த்துருங்க. ஒரு வாட்டி கொடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆசை உங்களை விடாது. நல்ல பாய்க்கடை பிரியாணி மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வந்து அந்த பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டீங்க வச்சுங்களேன், அந்த டேஸ்ட் உங்களை விடாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் குரூப் ஒன் ப்ரிலிமினரி அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் அட்டன் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை வரும் உங்களுக்கு. குரூப் எழுதி பார்க்கணுங்கிற ஆசை வந்து உங்களுக்கு வரும். ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் தான் அந்த குரூப் ஒன்ல இருக்குது. அங்கே வந்து நமக்கு பேரறிஞர் அண்ணா, அப்புறம் தந்தை பெரியார், இவங்களை பற்றின கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குரூப் 4ல். இங்கே வந்து அந்த டாபிக்ஸ் வந்து கம்மியாக கேட்டுட்டு ரொம்ப டீப்பாக கேட்காம மற்ற இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து கவர் பண்ணி கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். ஸோ குரூப் ஒன்றுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி டாபிக் வைஸாக எப்படி படிக்கலாம், அவுட் சைட் சோர்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணி நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதை எல்லா வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீடியோ மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ குரூப் ஒன் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப ஈஸிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 130 140 தான் உங்களுக்கு கட் ஆஃபே வருது. போன வட்டம் குரூப் ஒன் ப்ரிலிமினரி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 136 தாங்க. போன வட்டம் குரூப் ஒன் ப்ரிலிமினரியோட ஜென்ரல் கட் ஆஃபே 136 தான். ஸோ நீங்கள் ரொம்ப சரத்திலாம் எடுத்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் குரூப் 4 அதே சிலபஸ் இங்கே பாருங்கள். இந்த மேக்ஸ் ரீசனிங் அப்படின்னா டெய்லியும் ரெகுலராக நீங்கள் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 25க்கு 23லேருந்து 24 வரைக்கும் உங்களால் ரொம்ப எளிமையாகவே எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. இதில் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறத பற்றியும் இந்த தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், யூனிட் 8 இருக்கட்டும், ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நிறைய வீடியோஸ் போட போகிறோம். இந்த வீடியோஸ் வந்து குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு மட்டும் கிடையாது, குரூப் 4க்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸாமுடைய ப்ரிலிமினரிக்கு உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அடுத்தடுத்து எக்ஸாம் வருங்க. ஜூன் 15 உங்களுக்கு வந்து என்ன வரப்போகுது, குரூப் 1 வரப்போகுது. ஜூலை 13 உங்களுக்கு குரூப் 4 வரப்போகுது. ஆகஸ்ட் 4 உங்களுக்கு குரூப் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கு நான் பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கான 3 எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லைங்க, தமிழில் வந்து தமிழ் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க குரூப் 4ல். இன்னும் நீங்கள் பெருசாக தமிழ் வந்து நீங்கள் உங்களை பயமுறுத்துவாங்க, அப்படி எப்படி கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் 95 எடுப்பதற்கான ஒரு ப்ராப்பரான வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தமிழில் போயிட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம இந்த தமிழ்லையுமே நம்ம மொழித்திறன் பயிற்சியிலேருந்து 6th to 10th பழைய புக்கு, புது புக்கு, சிறப்பு தமிழ், 11th 12th இப்படி சொல்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தமிழை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் தமிழுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? மிஞ்சி போனால் 3லேருந்து 4 மணி நேரம் நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க, 2 மணி நேரம் நீங்கள் வந்து மேக்ஸ் போட்டு பார்க்குறீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 மணி நேரங்கள் மிச்சிருக்கக்கூடிய 4 மணி நேரங்களில் ஒரு மணி நேரமாக பிரித்து, 1 மணி நேரம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, 1 மணி நேரம் தமிழ்நாடு நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு பண்பாடு, 1 மணி நேரம் பாலிட்டி, 1 மணி நேரம் ஐஎன்எம், இந்த மாதிரி நீங்கள் பிரித்து 4 மணி நேரத்தை நீங்கள் ஜிகேக்கு படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக ரொம்ப எளிமையாகவே குரூப் 1 ப்ரிலிமினரியில் 130க்கு மேலே ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க. அதனால் ரொம்ப நீங்கள் இது பண்ண தேவை கிடையாது. நம்மளுடைய கோல் எப்பயுமே ரொம்ப ஹையாகவே இருக்கட்டும். நம்மளுடைய கோலை நம்ம ஒரு 150 160 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அடுத்த டெஸ்ட் பேஜ் நிறைய கண்டக்ட் பண்ண போகிறோம். குரூப் 4க்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு நம்ம சைட் பை சைட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மேக்ஸுக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடைசியாக கிளாக் சம் முழுவதையும் முடிச்சிருக்கிறோம் லாஜிக்கல் ரீசனிங்கில். அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம முடிக்க போகிறோம். லாஜிக்கல் ரீசனிங் அப்புறமா ஒத்தத்தன்மை, கேலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி லாஜிக்கல் ரீசனிங் வரப்போகுது. மேக்ஸ் ஆப்டிடியூடுமே உங்களுக்கு ஃபார்முலா வைஸ் எப்படி ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.